ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். என்னடா காலையிலேயே கட்டிலில் தலை சாஞ்சு படுத்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. மார்கழி மாதங்கிறனால காலையில் நேரமே பழனி மலைக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான காலத்தில் நீங்கள் இதே மாதிரி படுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கூட வர்றவங்க, உதவி செய்கிறவங்க யார்? இந்த கேள்வி ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன விடைன்னு தெரியல. அப்பா, அம்மா, பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், மனைவி, மகள், மகன், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாருமே வயசு காலத்துல வருவாங்க. நம்ம சம்பாதிக்கிற காலத்துல வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி வந்துட்டு போவாங்க. ஆனா ஒரு 60 வயசுக்கு மேல ஆனதுக்கு பின்னாடி நமக்கு உடம்பு முடியாம போச்சு அப்படிங்கிற சமயத்துல அவங்க யாருமே நம்மளை சுமையாத்தான் நினைப்பாங்க. அப்படி சுமையா நினைக்கிற காலத்துல நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருந்தா அதை வச்சாவது நம்மளை பார்ப்பாங்க. அதனால நீங்க வயசு காலத்திலேயே சம்பாதிக்கிற காலத்திலேயே குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் தனியா கொஞ்சம் பணம் சேமிச்சு வைங்க. அந்த கொஞ்சம் பணம் உங்களுக்கு கண்டிப்பா கடைசி காலத்துல உதவும். தேங்க்யூ.